நாய்கள் ஜாக்கிரதை திரைப்படத்தோட வெற்றியை தொடர்ந்து சிபிராஜோட நடிப்புல இந்த வாரம் வெளிவர இருக்க திரைப்படம் ஜாக்சன் துரை. காமெடி பிளஸ் திகில் வகையில இந்த திரைப்படம் உருவாகி இருக்கு. இந்த படத்துல நடிச்ச அனுபவம் குறித்து சிபிராஜே நிறைய விஷயங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டு இருக்காரு. அது ஒரு தொகுப்பா இப்ப பார்க்கலாம். ஜாக்சன் துரை இது நாய்கள் ஜாக்கிரதைக்கு அப்புறம் நான் ஹீரோவாக பண்ணுற படம். இந்த படம் பார்த்திங்கன்னா ஹாரர் காமெடி ஜானர். இந்த ஜானரில் நிறையா படங்கள் வந்திருக்கு இப்போ சமீபத்தில். ஆனால் ஜாக்சன் துரை படத்தோட ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அந்த ஹாரர் ஃபிலிம்ஸுக்கு ரொம்பவே ஒரு மாறுபட்ட ஒரு ஸ்கிரிப்ட். என்னென்னா இதில் ஹாரர் காமெடி இதோட சேர்ந்து கூடவே ஒரு பேட்ரியாட்டிசம், ஒரு சின்னதாக ஒரு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் கூடவே ட்ராவல் ஆகுது. ஸோ அந்த வகையில் இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஸ்கிரிப்ட். அண்ட் இந்த விஷயத்தை இதில் பிளெண்ட் பண்ணதை டைரக்டர் தரணிதரன் சார் ரொம்ப அழகாக பிளெண்ட் பண்ணி ஒரு நீட்டான ஒரு எக்ஸிக்யூஷன் இந்த படத்தை கொடுத்துருக்காரு. பேய் படம் ஆக்சுவலாக நான் சூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் இருந்தேன். ஏன்னா நிறையா பேய் படங்கள் வருது, பேய் படம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு முடிவில் தான் இருந்தேன். ஆனால் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் அந்த பேட்ரியாட்டிசம் அப்படிங்கிற விஷயம் ஸ்கிரிப்ட் ரொம்ப யூனிக்காக இருந்தது. ஜஸ்ட் நம்ம ட்ரெண்டில் போவோம், நிறைய பேர் பேய் படங்கள் பண்ணுறாங்க, நம்மளும் ஒரு பேய் படம் பண்ணுமேங்கிறதுக்காக ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணாமல் அதில் இந்த புதுமையான சில விஷயங்களை வச்சு பண்ணியிருந்தார். அண்ட் ஒன் மோர் திங், இதில் அப்பா பேயா நடிக்கிறது இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு யூஎஸ்பி. அண்டு அப்பாவை தவிர மீதி நிறைய ஆர்டிஸ்ட், கருணாகரன் இருக்கார், பிந்து மாதவி, அப்புறம் நம்ம மொட்டராஜேந்திரன் சார், யோகி பாபு, இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் பட்டாளமே இருக்குது. ஸோ ஒரு பேக்கேஜாக இது பார்க்குறப்ப இது டெஃபினட்டாக ஒரு ஷுவர் ஷாட்னு எனக்கு இந்த படம் தோணுச்சு. ஸோ நாய்கள் ஜாக்கிரதைக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு இந்த படம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தது. அதனால தான் அதை நான் பண்ணேன். அண்ட் அது தகுந்த மாதிரி இன்றைக்கி ரெஸ்பான்ஸும் நாங்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு பெட்டராக இருக்குது படத்துக்கு. அப்பாவோட கடைசியாக நான் நடித்து 10 வருஷம் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் நடுவில் அப்பா காம்பினேஷன்லாம் நிறைய படங்கள் பண்ணேன். அப்பா காம்பினேஷன் நான் நிறைய டெலிபரேட்டாக அவாய்ட் பண்ணேன். ஏன்னா பிகினிங்கில் 4-5 படங்கள் அப்பாவோட காம்பினேஷன் பண்ணியிருந்தேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் அப்பா அப்படிங்கிற ஆங்கிளில் பார்க்கல. இந்த படத்துக்கு இந்த துரைங்கிற கேரக்டர் சத்யராஜுங்கிற நடிகர் நடித்தா தான் நல்லா இருக்குங்கிறது தான் என்னோட ஒரு மைண்ட் செட்டாக இருந்தது. ஸோ அது அப்பாங்கிறத தாண்டி இது கண்டிப்பாக இந்த ரோல் அவர் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் இந்த காம்பினேஷன் நான் பண்ணுறது நான் ஒத்துக்கு. அப்பாவை பொறுத்த வரைக்கும் டிப்ஸ்லாம் எதுவும் கொடுக்க மாட்டார். ஷூட்டிங் அப்படின்னு இன்னொரு ஆர்டிஸ்ட் மாதிரி தான். ஸோ வாட் எவர் அந்த டேரக்டர் என்ன அவரோட ரெக்குயர்மெண்ட் என்னென்னு பார்த்து பண்ணணும் அப்படிங்கிறது தான். இப்போ இல்லை, நான் பிகினிங்கில் என்னோடய கெரியர் ஸ்டார்ட் பண்ண டைமில் அவர் சொன்ன விஷயம். ஸோ அதுபடி தான் இன்றைக்கும் அவர் ஸ்பாட்டில் எந்த கரெக்ஷன்ஸ் சஜஷன்ஸ்லாம் எதுவுமே சொல்ல மாட்டார். நிறையா வெள்ளைக்கார பேய்ங்க நிறையா படத்தில் வரும். இந்தியன் கோஸ்ட்ஸ் ஒரு பக்கம், வெள்ளைக்கார பேய்ங்க ஒரு பக்கம் இருக்கும். ஸோ அதில் மெயின் வில்லன் அவரோட கேரக்டர் நேம் தான் ஜாக்சன் அப்படிங்கிறது. அதுக்காக ஜாக்னு ஒருத்தர் ஆக்சுவலாக பிரிட்டன்லேருந்து நாங்கள் இங்கே யூகேலேருந்து இங்கே நடிக்க வச்சுருக்கோம். அவர் பேசிக்காக அங்கே அவர் பிரிட்டனில் ஸ்டேஜ் ஆக்டர் அண்ட் ஐ திங்க் 1-2 ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் கூட நடிச்சிருக்கார். ஸோ அவரோட ஃபஸ்ட்டு படம் தமிழில். அண்டு அவரோட ஸ்டைலில் ரொம்ப யூனிக்காக இருக்கும். நார்மலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக இருப்பார். பட் அந்த பேய் மேக்கப்லாம் போட்டு அவர் கொடுக்குற பாடி லாங்குவேஜில் பயங்கரமான ஒரு இம்பேக்ட் கொடுத்துருக்காரு. ஜாக்சன் துரை படம் என்னோடய கெரியரில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படம். நாய்கள் ஜாக்கிரதை வெற்றிக்கு அப்புறம் திரும்ப எனக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு இந்த படம் கை கொடுக்குன்னு நான் நம்பி தான் இந்த படம் நான் ஒத்துக்கிட்டேன். ஸோ ஆடியன்ஸாக நீங்கள் இதில் என்ன இருக்குது, ஹாரர் படமாக என்னங்கிற ஒரு இது இருக்கும். ஸோ இது ஹாரர் படம் இல்லை ஹாரர் காமெடி ரொம்ப விரும்பி பார்க்குற ஆடியன்ஸுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் இல்லாமல் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக வேணும், அட் த சேம் டைம் அந்த விஷயம் என்டர்டெய்னிங்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சி தேட்டருக்குள்ளே வர ஆடியன்ஸுக்கும் இந்த படம் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லாருமே ஹார்ட் ஒர்க் போட்டு இந்த படம் நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த படத்தை எல்லோரும் தேட்டரில் போய் பார்த்து இது ஒரு வெற்றி படமாக்குன்னு அவங்க கேட்டுக்கோம்.